பெருமாளே, கடன் வாங்கிய கோவில் குபேரன் சாபம். உலகின் பெரும் பணக்கார கடவுள் திருப்பதி ஏழுமலையான். ஆனால் அந்த பெருமாளை ஒரு காலத்தில் பெரும் கடன் வாங்கியவர் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அவர் குபேரனிடம் வாங்கிய அந்த கடன்தான் இன்று வரை திருப்தியாகாமல் உள்ளது. பத்மாவதி தாயாரை மணக்க ஸ்ரீனிவாச பெருமாள் குபேரனிடம் 1 கோடி பொற்காசுகளையும் சில வட்டியுடன் கூடிய வரிகளையும் கடனாகப் பெற்றார். கலியுகம் முடியும் வரை இந்த பணத்தை பக்தர்கள் மூலம் திரும்பச் செலுத்துவதாக வாக்குறுதி அளித்தார். அன்று முதல் இன்று வரை கோடிக்கணக்கான பக்தர்கள் தங்கள் காணிக்கைகளை உண்டியலில் செலுத்தி வருகின்றனர். இது வெறும் காணிக்கை அல்ல, குபேரனுக்கு பெருமாள் பட்ட கடனை அடைப்பதற்கான பக்தர்களின் பங்கு. ஒவ்வொரு பக்தரும் இந்த கடனை அடைக்கும் பெரும் திருப்பணியில் ஒரு அங்கம். இந்த கடன் ஒரு நாள் அடைக்கப்படாமல் போனால் என்னவாகும்? கலியுகம் முடியும் நாள் எப்போது? பெருமாள் குபேரனுக்கு பட்ட கடன் முழுமையாக அடைக்கப்பட்டதா இல்லையா? இந்த கேள்விகள் பக்தர்களின் மனதில் ஒருவித பக்தி கலந்த பயத்தையும் ஆச்சரியத்தையும் கிளப்புகிறது. இந்த இறைவனின் கதை இன்னும் தொடர்கிறது. உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்.